ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம். இதே மாவு வச்சு நான் இன்னொரு அடை ரெசிப்பியும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முன்னாடி நாள் நைட்டே பச்சை வேர்க்கடலையை வாங்கி நல்லா வறுத்து அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கடையிலே வறுத்தது விற்பாங்க, அதை வாங்காதீங்க. அதில் உப்பு போட்டு வறுத்துருப்பாங்க. பச்சையாக வாங்கி எதுவுமே போடாமல் அப்படியே வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது ராகி அண்ட் சோளம், இது ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது 1 கப்பு ராகி போட்டோம் அப்படின்னா 1 கப்பு சோளம் 1:1 ரேஷியோவில் கலந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையும் ரெடி பண்ணிட்டோம், மாவையும் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்காக 2 கப் அளவு மாவு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாவில் 1 பிஞ்ச் அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி கையில் நல்லா ஊற்றி லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சு விடணும். திருப்பி கையில் ஊற்றி தெளித்து விட்டு பிசைஞ்சு விடணும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. உப்பு சேர்க்குறோம் இல்லையா, உப்பு கொஞ்சோண்டு சேருங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற இனிப்பை அது நல்லா ஏற்றி கொடுக்கும். எது வரைக்கும் இந்த மாதிரி பிசையணுன்னா, ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கப்போ இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா, பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரும். லைட்டாக உதிர்த்து விட்டிங்கன்னா உதிர்த்தும் வரும். அந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிட்டு அந்த இட்லி தட்டு மேலே ஒரு நல்ல க்ளீனான துணியை விரிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாம். இந்த மாவில் நம்ம ராகி அண்ட் சோளம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இந்த மாவு வச்சு நீங்கள் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம லட்டு ரெசிபி வேறு செய்ய போகிறோம், ஸ்வீட்டாக வேறு இருக்கும். அதனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த லட்டுக்கு பேர் ஷிம்லா, ஷிம்லி, ராகி லட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேர் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அந்த மாவு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா இந்த துணியை நல்லா கவர் பண்ணிடுங்க 4 பக்கமும். அப்போ தான் நல்லா ஸ்டீம் ஆகும். இப்போ இந்த தட்டை எடுத்துகிட்டு போய் இட்லி பாத்திரத்தில் கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே மேலே இந்த தட்டை வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகும். இப்போ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, அதை ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது 2 கப் மாவுக்கு 2 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு வெல்லமும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து இது வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மாவை உள்ளே போட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது சூடாக இருக்குது இல்லையா, சூடாக அப்படியே உள்ளே கொட்டி லைட்டாக கிளறி விட்டுருங்க. லைட்டாக கிளறி விட்டு அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை மாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தையும் உள்ளே போட்டுறணும். சூடாக இருக்கும் போதே உள்ளே போட்டுறணும்.
ஏன் சூடாக இருக்கும் போதே போட்டுறணும்னு இத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அது வந்து சூடாக இருக்கும் போது இந்த வெல்லத்தை உள்ளே போட்டோம் அப்படின்னா வெல்லம் லைட்டாக இலகும், லைட்டாக கரையும். கரைஞ்சி அந்த ஈரத்துலேயே வந்து இந்த மாவெல்லாம் கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும், ஒரு பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும், அதாவது லட்டு கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்களே பாருங்கள். சப்போஸ் இந்த மாவு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வெல்லம் வந்து நல்லா கரையாது, ஸோ பாண்டிங் வராது, அதாவது பிடிக்கவே வராது. சூடாக இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து பிடிச்சி லட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 to 5 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், அது வரைக்கும்லாம் இருக்காது, அதுக்குள்ளே காலி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சைடும் கூட. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.